எல்லாருமே சிலர் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட லாஸ்ட் பார்ட். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ஜில் வந்து சொல்கிறான். பார்த்தா இவங்க எல்லோரும் வந்து ட்ரிங்க்ஸ் கண்டிக்கு வந்திருக்காங்க. அப்போ அம்மா பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். உடனே வந்து நீ ஏன் அவனை பற்றி நினச்சிட்டே இருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வெக்கேஷனில் இருக்கோம், நம்ம வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் குடிக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். உடனே ஹோசோக் வந்து ஆமாம் ஹுங் சொல்கிறது ரைட் தான் அப்படின்னு சொல்லி ஹோசோக்கும் சொல்கிறான். எனக்கு வந்து ஜிமின் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே, எனக்கு ஒன்றுமே ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். ஐயே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லோரும் வந்து உட்காந்து குடிக்கிறாங்க. சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து குடிக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க வந்து நான் வந்து ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் ஜிமினை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எந்திச்சு போயிடறான். பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே எந்திச்சு பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்தா அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்கான். அப்பா பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ஜன் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பிடுறான். நான் வந்து உங்கள் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதனால தான் உங்கள் அம்மாவை எங்கே பார்த்தாலும் எனக்கு வந்து ஜின்னாவே தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்பா எனக்கும் அம்மா வந்து தெரியுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து நம்ஜன் வந்து நீனும் உங்கள் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுற, அதனால தான் உனக்கும் தெரியுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜேஹோப் வந்து எனக்கும் தெரியுறான் ஜின்னு அப்படின்னு சொல்லி ஜேக்கப் வந்து சொல்கிறான். உடனே வந்து நம்ஜன் வந்து அப்படி ஷாக் ஆகி பார்க்குறான். என்ன உனக்கும் தெரியுறானா, இது வந்து வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே பின்னாடிலேருந்து ஜின் வந்து வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து நான் தான் வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். ஜின் வந்து அப்படியே முறைச்சி நின்று பார்த்துட்ருக்கான். இப்போ பஜாத் ஜங்குக்கு வந்து அப்படியே எஸ்ஸா இல்லைன்னு பார்க்குறான். உடனே வந்து ஜின் வந்து முதல்ல நீ அங்கே நில்லு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து திருப்பி வந்து உட்காந்துடுறான். உடனே நம்ஜின் வந்து அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கான். ஜின் டார்லிங் நான் சொல்கிறது கேளு, நான் வந்து வேணான்னு தான் சொன்னேன், ஹோசப் தான் சொன்னான் இது வந்து வெக்கேஷன், நம்ம வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஃபன் பண்ணலன்னா அது வந்து வெக்கேஷனே இல்லை, ஹோசப் தான் இங்கே எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி ஃபன் பண்ணலான்னு சொல்லி குடிக்க வச்சான் அப்படின்னு சொல்லி நம்ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஹோசக் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். என்ன நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி. உடனே வந்து நம்ஜின் வந்து ப்ளீஸ் சொல்லாத அப்படின்னு சொல்லி நம்ஜின் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வரான். அவனை எப்படி நீங்கள் வந்து குடிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். ஆமாம் நீ சொல்கிறது ரைட்டு, ஹோசக் நீ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து அப்படியே எந்திச்சு தள்ளாடிட்டு நிற்கிறான். உடனே வந்து ஜின் வந்து அவனை பிடிச்சி நேராக நிற்க வைக்கிறான். அப்போ பார்த்தா ஜின் வந்து இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து முறைக்கிறான். அவங்க ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே கீழே பார்த்துட்டே இருக்காங்க. எல்லோரும் ஃபஸ்ட்டு அவங்க ரூமில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்த்தா எல்லோரும் எந்திச்சு ஓடிடுறாங்க. இந்த பக்கம் யூங்கி வந்து அப்படியே ஜிமினோட டோரை வந்து நாக் பண்ணுறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஓப்பன் பண்ணுறான். யூங்கி நீ என்ன இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், தான் உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து அப்படியே ஜிமினை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே ஜிமின் வந்து நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே யூங்கி வந்து ஆமான்னு சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறான். என்னோட க்யூட் பேபி அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து ஜிமினோட கன்னத்தை பிடிச்சி கிள்றான். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி அப்படியே கணத்தை பிடிச்சி கிள்ளிகிட்டு இருக்கான். உடனே வந்து ஜிமின் வந்து எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நீ படுத்து தூங்க அப்படின்னு சொல்லி பெட்டில் வந்து படுக்க வைக்கிறான். இல்லை தூக்கம் இல்லை, வெறும் லவ் தான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லி எஞ்சி உட்காந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே வந்து ஜிமின் வந்து இவங்களோட வாயை வந்து பொத்துறான். சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து இவங்க வந்து இஷ் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கான். நீ என்னை லவ் பண்ணுறேல அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து இவங்கிட்ட கேட்குறான். உடனே வந்து இவங்க வந்து ஆமாம் ரொம்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நான் சொல்கிறது கேளு, இப்போ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே யூங்கி வந்து இல்லை ஃபஸ்ட்டு வந்து கிஸ், அதுக்கடுத்து தான் தூக்கம் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து பவுட் பண்ணுறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு யூங்கி வந்து கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து அப்படியே தள்ளாடிட்டு வந்து வெளியில் வந்துடுறான். அப்போ பார்த்தா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது, அங்கே போய் உட்காடுறான். பார்த்தா பெஞ்சில் வந்து இன்னொரு ஆளும் உட்காந்துருக்காங்க. அதை வந்து ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சவுண்டு கேட்டோன்னே பக்கத்தில் இருக்க டேஹங் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறான் ஜங்குக்கை பார்த்தோன்னே டேங் வந்து ஷாக் ஆகிடான். ஓமை காட் ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் வந்து போகிறான். பார்த்தா ஜங்குக் வந்து கண்ணை மூடி படுத்திருக்கான். ஆல்கஹால் ஸ்மெல்லும் டேங்க்கு வந்து வருது. ஜங்குக் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கணத்தில் வந்து லேசாக வந்து டேங் வந்து தட்டுறான். உடனே வந்து ஜங்குக் வந்து அப்படி கொஞ்சமாக அப்படியே ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓ டே பேபி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி ஷாக்காகி பார்க்குறான். உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா, திருப்பி வந்துருச்சா எல்லாமே ஞாபகம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து என்ன ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லி கேட்குற அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான்.
இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அப்போ வந்து அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான், குடிச்சனால இவன் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு. நீ ஏன் குடிச்ச, இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்த அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நான் வந்து அப்பா, உங்கள் அப்பா, யூங்கி எல்லார் கூடயும் உட்காந்து நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சரி எந்திரி, நம்ம இப்போ ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். டேங்கும் அப்படி இவன் வரமாட்டானேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் உட்காரான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே டேங் வயிற்றுல வந்து கையை வைக்கிறான். பேபி நீ எப்படி இருக்க, அப்பாவை மிஸ் பண்ணுறியா, நீ எப்போ வெளில வருவ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். அப்போ பார்த்தா ஜங்குக் கையில் வந்து ஒரு சொட்டு தண்ணி வந்து விழுகுது. அப்போ பார்த்தா அவன் பார்க்குறான். அப்போ பார்த்தா டேங் வந்து அழுதுட்ருக்கான். உடனே ஜங்குக்கு வந்து அப்படியே கண்ணீரை வந்து டேங்கோட கண்ணீரை வந்து தொடச்சி விட்றான். ஏன் என்ன ஆச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து இல்லை நான் அழுகலை, என் கண்ணில் தூசி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கோட கண் அப்படியே டேங்கோட லிப்ஸ்க்கு வந்து போகுது. உடனே வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே பக்கத்தில் வரான். உடனே வந்து டேங்கும் ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேங்கை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே டேங் வந்து பார்க்குறான். ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிஸ் பண்ண போகிறான். ஆனால் கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே டேங்கோட ஷோல்டரில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். உடனே வந்து டேங் வந்து எந்திரியே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து எழுப்ப பார்க்குறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து எந்திரிக்கவே மாட்டான். நான் எப்படி இந்த மசில் பண்ணியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து நிற்கிறான். உடனே வந்து ஹோட்டலுக்குள்ளே போய் ஹெல்ப் வந்து கேட்குறான். என்னோடய ஹஸ்பண்ட் பாஸ் அவுட் ஆகிட்டாங்க, கொஞ்சம் வந்து ரூமில் வந்து படுக்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு ஜங்குக்கை தூக்கிட்டு போய் பெட்டில் வந்து போட்டு தூங்க வச்சிடுறாங்க. இவங்களும் தேங்க்யூன்னு சொன்னோன்னே அவங்களாம் கிளம்பி போயிடுறாங்க. டேங் வந்து அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் இருக்க ஹேரெல்லாம் எடுத்து விட்றான். எனக்கு தெரியலை நீ எந்திரிச்சோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு, உனக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதான்னு கூட எனக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சேடாக சொல்கிறான். உடனே ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு எந்திச்சு அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நான் எப்போயுமே உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே லாஸ்ட் டைம் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே டேங் எந்திச்சு ஹோசோக்கோட ரூமுக்கு வந்து போகிறான். அப்போ பார்த்தா நாக் பண்ணுறான். ஆனால் உள்ளேருந்து சவுண்டே வரல. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அப்பாவும் குடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறந்து உள்ளக்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ஹோசோக்கு வந்து அப்படியே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய பெட் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் போய் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிவிட்டு போர்வை எடுத்து ஜேஹோப்க்கு வந்து போற்றி விடுறான். நல்ல வேளை இங்கே அம்மா இல்லை, இருந்திருந்தாங்கன்னா அவங்க நிலமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி டேங் சொல்லி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனும் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடான். காலையில் வந்து ஆயிடுது. ஜங்குக்கு வந்து எந்திரிக்கான். எந்திரிச்சோடனே பார்த்தா ஜிம்மின் வந்து முன்னாடி உட்காந்துருக்கான். நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து ஜங்குக்கு வந்து நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறான். நம்ம ஏன் நம்மளோட ரூமில் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜிம்மின் வந்து இல்லை நீ வந்து நேற்று குடிச்சிருந்தில்ல, கார்டனில் இருந்த டேஹும் தான் உன்னை கொண்டு வந்து இங்கே படுக்க வச்சான் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வந்து சொல்கிறான். நீ என்னை வந்து பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட வந்து ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து இல்லை நான் டக்குன்னு தூங்கிட்டேன், உனக்கு தெரியும்ல நான் டேப் எடுத்தேன்னா டக்குன்னு தூங்கிடுவேன், அதனால தான் நான் வந்து உன்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே ஜங்குக்கும் சரின்னு சொல்லி விட்டுறான். நீ டக்குன்னு கிளம்பி வா, எல்லோரும் நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிவிட்டு அப்படியே வெளில போயிடறான். அப்படியே ஜங்குக்கு வந்து பெட்டில் வந்து அப்படியே தலையை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூட்டுறான். பார்த்தா நேற்று நடந்தது எல்லாமே அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. ஜங்குக்கு வந்து டேஹங்கை வந்து கிஸ் பண்ணது ஞாபகம் வந்தோடனே அப்படியே ஜங்குக்கு வந்து இருந்துச்சு அப்படி ஷாக்காகி பார்க்குறான். உடனே டக்குன்னு பாத்ரூம்குள்ளே போய் தண்ணிலாம் அவன் மூஞ்சியில் அடித்து பார்க்குறான். இது என்ன நடந்துச்சு, நான் வந்து டேங்கை வந்து கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கண்ணாடியை பார்த்துட்ருக்கான். இல்லை இதெல்லாம் என்னோட கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கான். நான் டேஹங்க தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரூம்லேருந்து வெளில வரான். ஜங்குக்கு வந்து வெளில வந்து அப்படியே டேங்க தான் தேடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா டேங் வந்து யார்கிட்டயோ ஃபோனில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கான். அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து டேஹங் கிட்ட போகிறப்ப ஜின் வந்து ஜங்குக்கோட கையை வந்து பிடிச்சிடான். வா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து இல்லைம்மா எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், இப்போ தான் நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்திருக்க, நீ வந்து எல்லா மீலும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான். அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே வந்து ஜின் வந்து நீ என்ன கேட்கலாமான்னு கேட்க, என்ன வேணுமோ அதை கேளு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் டைரெக்ஷன் வந்து பார்க்குறான். பார்த்தா டேங் வந்து அங்கே இல்லை. ஏன் என்னாச்சு, நீ யாரையாச்சும் தேடுறியா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறான்.
எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு டேங்கும் வரான். டேங் வந்தோடனே பார்த்தா அப்படியே ஜங்குக்கு வந்து டேங்கே பார்க்குறான். அப்போ வந்து டேங் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். இந்த வாட்டி ஜங்குக்கு வந்து கீழே பார்க்குறான். அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கான். டேங் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே கீழே பார்க்க ஆரம்பிச்சிடுறான். உடனே வந்து இவங்க எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே வந்து ஜங்குக்கு வந்து ஜிமின்ட்டு வந்து நீ போ, நான் கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே ஜிம்மினும் சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போயிடறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து டேங்கை பார்க்குறான். டேங் வந்து ஹோசக் ரூமுக்குள்ளே வந்து போகிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து பின்னாடியே போகிறான். போய் நாக் பண்ணுறான். உடனே வந்து டேங் வந்து கதவை திறக்கிறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே தலையில் கையை வச்சுட்டு நான் வந்து அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். அப்பா வந்து இங்கே இல்லை, நம்ஜன் அங்கிள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நீ அப்பா கூட தானே பேசணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜங்குக் வந்து இல்லை, நான் வந்து உன்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து என்னது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். உடனே வந்து டேங்கும் சரின்னு சொல்லி உள்ளக்குள்ளே வரான். இப்போ பார்த்தா உள்ளக்குள்ளே வந்தோடனே இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. ஜங்குக் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ என்ன நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜங்குக் வந்து நேற்று ராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நேற்று ராத்திரி என்னது அப்படின்னு சொல்லி டேங் வந்து அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறான். ஒன்றும் புரியாத மாதிரி நடிக்காத டேங், உனக்கு தெரியும் நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். நீ எதை பற்றி பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நேற்று ராத்திரி நீ தானே என்னை வந்து ரூமுக்கு வந்து கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து இல்லையே நான் அப்படி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஜிமின் சொன்னால் நீ தான் வந்து என்னை கொண்டு வந்து ரூமில் விட்டேன்னு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறான், மாட்டிக்கிட்டுன்றா அப்படின்னு சொல்லிட்டு. பொய் சொல்லாத டேங்கும், நம்ம 2 பேர் ராத்திரி வந்து கிஸ் பண்ணோம்ல, நீனும் என்னை வந்து கிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். இங்கே பாரு ஜங்குக், நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை, எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா நீ வந்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்க்குறான். அப்போ வந்து ஜங்குக் வந்து டேங்கோட கையை வந்து பிடிச்சிடான். நிறுத்து, நடிக்காத, நான் எனக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும், நமக்குள்ளே என்ன தான் நடக்குது, நான் வந்து நேற்று ராத்திரி ட்ரங்காக இருந்தேன், ஆனால் நீ இல்லைல்ல, நீ வந்து என்னை வந்து அரைஞ்சிருக்கணும்ல, நீனும் ஏன் என்னை வந்து கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஜங்குக் என்னோட கையை விட எனக்கு வந்து கை வலிக்குது அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். எனக்கும் தான் வலிக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடக்குதுன்னு, எனக்கு ஒன்றும் ஞாபகமும் வந்து தொலைய மாட்டேது, நான் வந்து ஒரு சீட்டராக, நான் வந்து ஜிமினை வந்து சீட் பண்ணிகிட்ருக்கேன், நான் அதுவும் யார் கூட, என்னோடய பிரதரோட ஹஸ்பண்ட் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கத்துறான். ஜங்குக் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்புறம் என்னது இது அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். ஆனால் டேங் கிட்ட வந்து ஆன்சரே இல்லை அப்படின்னு நிற்கிறான். எனக்கு நல்லா தெரியுது ஜிமின் வந்து என்னை வந்து லவ் பண்ணலைன்னு, அவனுக்கு வந்து நம்மளை பற்றி எல்லாம் தெரியும்ல, அதனால தானே அவன் என் கூட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். நான் எப்படி இதெல்லாம் பண்ணேன், நான் எப்படி ஜிமினை வந்து சீட் பண்ணுவேன், ஆனால் நான் எப்போ உன்னை பார்த்தாலும் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வருது, எனக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கூட என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்லி அப்படியே அழுகுறான். டேஹுங் வந்து அப்படியே சேடாக ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். டேஹுங்க அப்படியே அழுதுட்ருக்கான். ஜிமின் வந்து என்னோட பேபியோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், நான் எப்படி அவன் கூட இப்படிலாம் பண்ண போச்சு, நீ எப்படி என்னோட அண்ணன் கூட இப்படி ஒரு துரோகம் உனக்கு எப்படி பண்ண மனசு வந்துச்சு, நான் தப்பாக இருந்தாலும் நீ வந்து என்னை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கணும்ல, நீ ஏன் பண்ணலை, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இதெல்லாம் பண்ண, ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கத்துறான். ஏன்னா நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து அப்படி கத்தி சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். ஜிமின் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் இல்லை, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து அப்படி ஷாக் ஆகி நிற்கிறான். உடனே டேங் வந்து அவன் வயிற்றில் வந்து கையை வைக்கிறான். நம்மளோட பேபி வந்து இங்கே இருக்குது, உன்னோட பேபி வந்து என்கிட்ட இருக்குது, ஏன்னா அந்த நாளில் வந்து நான் வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணல, உன்னையே தான் கல்யாணம் பண்ணேன். டேஹுங் அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் வந்து அப்படியே தலையில் கையை வச்சுட்டு நிற்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து விழுக போகிறான். உடனே டேங் வந்து டக்குன்னு பேய் பிடிக்கிறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்த்தா அப்படியே மயங்கி வந்து கீழே விழுந்துடுறான். அவன் வந்து அப்படியே அழுதுகிட்டே வந்து ஜின் ரூமுக்கு வந்து போகிறான். அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே என்ன ஆச்சு டே, ஏன் அழுகிற, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி பேசவே வரல, அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். நீ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜின் வந்து அப்படியே ரூமுக்கு வந்து போகிறான். இங்கே ரூமுக்கு வந்தோடனே ஜின் வந்து ஜங்குக் கீழே கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டு பக்கத்தில் போய் உட்காரான். உடனே டேங்கோ பார்த்து நீ ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேங்கோ ஃபோனை எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறான்.
பார்த்தா ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே எல்லோரும் வந்துடுறாங்க. எல்லோரும் அப்படியே ஜங்குக்கை வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே டாக்டர் வந்து இவங்க ஜங்குக்கை வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு வெளில வந்து எல்லாருக்கிட்டேயும் கேட்குறாரு, ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு சொன்னோடனே டேயும் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். உடனே வந்து டாக்டர் வந்து இல்லை, இது வந்து ஷாக்னால தான் வந்திருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து எழுந்திருவார் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்கிறாரு. டாக்டர் போனோடனே டேயிங் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். உடனே வந்து ஜின் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு டேயிங் அழுகாத அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு, நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லியிருக்கக்கூடாது. உடனே ஜின்னும் ஜிம்மினும் வந்து டேயிங்கை வந்து ஹக் பண்ணுறாங்க. இல்லை அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு. இல்லை, ஏதாவது ஜங்குக்கு ஆயிடுச்சுன்னா நான் வந்து என்னை வந்து என்னாலேயே மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேயிங் வந்து அழுகிறான். ஜங்குக்கு வந்து சரியாயிடுவான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆறுதல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ஆனோடனே வந்து ஜங்குக்கு வந்து கண்ணை முழிக்கிறான். அப்போ பார்த்தா ஜின் தான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். உடனே வந்து ஜின் வந்து வெளில வந்து ஜங்குக்கு வந்து கண்ணை முழிச்சிட்டான். நம்ஜுன் கிட்ட பார்த்து சொல்கிறான், நீ போய் டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து நம்ஜனும் சரின்னு சொல்லி போயிடுறான். இவங்க எல்லோரும் வந்து உள்ளக்குள்ளே போய் பார்க்க போகிறாங்க. அப்போ பார்த்தா டேயிங் வந்து வெளிலே உட்காந்துருக்கான். ஹோஸ்டுக்கு வந்து வா போய் ஜங்குக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேயிங் வந்து இல்லை, நான் வந்து பார்க்கல, என்னை பார்த்தோன்னே அவனுக்கு திருப்பி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டேயிங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வா அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேயிங் வந்து இல்லை டேட் ப்ளீஸ் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காரான். உடனே ஹோஸ்டுக்கும் சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ளே வந்து போகிறான். எல்லோரும் உள்ளக்குள்ளே இருக்காங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே டோரையே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜங்குக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி மண்டையை வந்து ஆட்டுறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து ஜின்னை பார்த்து என்னமோ சொல்ல வரான். அப்போ பார்த்தா டாக்டர் வந்து வந்துடுறாரு. டாக்டர் வந்து சும்மா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படி ஜின்னை வந்து பார்க்குறான். டேஹுங் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜின் வந்து உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து ஆமாம் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் போய் டேங்கை வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து வெளில போகிறான். உடனே வந்து ஜிம்மின் வந்து ஜங்குக்கை பார்த்து சாரி ஜங்குக், நான் அவங்ககிட்ட நிறையா பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை பரவாயில்ல, நான் தான் சாரி சொல்லணும், நான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டேன்ல, நீ வந்து என்னை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி தானே இதெல்லாம் பண்ணேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்படியே இவங்க வந்து பார்க்குறான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து சாரிலாம் கேட்காத அப்படின்னு சொல்லி இவங்கையும் சொல்கிறான். ஜின் வந்து வெளில வந்து டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே டேங் வந்து எந்திச்சு நின்று ஜங்குக்கு நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். அவன் நல்லா தான் இருக்கான், நீனே உள்ளக்குள்ளே வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து இல்லை, என்னை பார்த்தோன்னே அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் வந்து என்னை வந்து மன்னிக்கவே மாட்டேன், வேணாம் நான் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். இருந்தாலும் நீ உள்ளக்குள்ளே வந்து அவனை பாரு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து இல்லை அங்கிள் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னா சொல்லக்கூடாது வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். இதுக்கு மேலே ஜின்கிட்ட வந்து டேங்னால நோ சொல்ல முடியல. அதனால் வந்து உள்ளக்குள்ளே வந்து போகிறான். போனோன்னே பார்த்தா ஜங்குக்கு வந்து டேங்கை பார்க்குறான். பார்த்தா டேங்கும் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ வந்து ஜின் வந்து எல்லாத்தையும் வெளியில் வர சிக்னல் பண்ணுறான். உடனே இவங்க எல்லோரும் வெளில போயிடறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் ரூமில் இருக்காங்க. இவங்க எல்லோரும் போனோடனே ஜங்குக்கு வந்து என்னை வந்து ஹக் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி ஷாக் ஆகி பார்க்குறேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஓடி போய் ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறான். ஐ எம் சாரி டே, நான் வந்து உன்னை வந்து மறந்துட்டேன்ல, நீ வந்து என் மண்டையில் அப்பயே அடித்து உன்னை வந்து ஞாபகப்படுத்த சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே டேங் வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ என்னை மறந்தாலும் நீ வந்து என் கூட தானே இருந்த, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். பார்த்தா இவங்க 2 பேரும் ஹக்கை வந்து ப்ரேக் பண்ணிடுறாங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து டேங்கோட கணத்தில் வந்து கை வைக்கிறான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் வந்து நான் வந்து உன்னைய மறக்கவே மாட்டேன், நான் இறந்தாலும் நான் வந்து உன்னைய மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நான் எப்பயுமே உன்னை வந்து ஹாப்பியாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உன்னோட ப்ராமிஸை நீ வந்து பிரேக் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். எப்பயுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்போ பார்த்தா இவங்க 2 பேர் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஸோ நான் அவங்கள வந்து அடுத்த ஸ்டோரியில் பார்க்குறேன். டாடா பை பை, டேக் கேர்.